ஸோ இத வந்து நீங்க ஒரு விளம்பரமாவோ, இதோ பார்க்க வேண்டாம். என்னோட புரோகிராம்ஸ் நான் ப்ரமோட் பண்றேன்னு பார்க்க வேண்டாம். ஆ நான் சொல்ற மெசேஜ் வந்து டீப்பா எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாரும் எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நெறைய விஷயத்துகளுக்காக ஓடுறோம். ஒரு சில மனிதர்கள் ஸ்பீடா ஓடுவாங்க. ஒரு சில மனிதர்கள் மெதுவா ஓடுவாங்க. ஸோ நானும் அந்த மாரி தான் என்னோட லைஃப்ல பயங்கர ஓட்டத்துல இருந்தேன். ஒரு இடத்துல தடுக்கி விழுந்தப்ப தான் தெரிஞ்சது, லைஃப்ல வந்து நம்ம நெறைய கத்துக்க வேண்டியிருக்கு. நம்ம தவறான பாதையில போயிட்டுருந்தோம். அப்படின்னு ஒரு சில ரியலைசேஷன் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸா என்னோட கார்ப்பரேட் ஜாப் விட்டுட்டு, இந்த மாரி மாற்றுன்னு ஒரு இயக்கத்துக்காக பணியாற்றிட்டு வரேன். ஸோ இது என்னன்னு சொல்லிர்றேன். நீங்க வந்து உங்க லைஃபோட ஓட்டத்துல வந்து எதையோ நோக்கி ஓடுறீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க எதோ நோக்கி ஓடுறீங்கன்ட்டு. ஸோ தொடருங்க. அந்த ஓட்டத்துல இருங்க. ஏன்னா கனவுகள் இருக்கணும். நம்ம லைஃப்ல லட்சியம் இருக்கணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸ்ல தான் நீங்க ஓடுறீங்க. தப்பே கிடையாது. ஓடுங்க. நல்லா வேகமா ஓடுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, அந்த ஓட்டத்துல ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பிரேக். ஒரு ஒரு பஸ் ஸ்டாப் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு நிழற்குடை மாரி அ எங்களோட மாற்றம் இயக்கத்த வந்து நீங்க பாருங்க. டெய்லி உங்க லைஃப்ல இருக்கிற ஓட்டத்துல ஒரு 15 நிமிஷம். டெய்லி நம்ம எல்லாத்துக்கும் 1440 நிமிஷம் இருக்கு. அதுல ஒரே ஒரு 15 நிமிஷம் மட்டும் எங்களோட ஒரு தியான பயிற்சியில மட்டும் கலந்துக்கோங்க. காலையில 6 மணிக்கு, ஈவினிங் வந்து 8:30 மணிக்கு.